சசிகலாவுக்கு சொந்தமான கொடநாடு எஸ்டேட்டில் ஆய்வு செய்ய கோத்தகிரி ஊராட்சி மன்ற தலைவருக்கு அனுமதி அளித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்த முழு விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் சுரேஷ் இணைகிறார். சுரேஷ், வணக்கம். இந்த வழக்கின் முழு பின்னணி என்ன? சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின் முக்கிய அம்சங்கள் என்னென்ன? வணக்கம். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் தோழி சசிகலாவுக்கு சொந்தமான கொடநாடு எஸ்டேட்டில் அனுமதியின்றி கட்டடங்கள் கட்டப்பட்டுள்ளதால் அதற்கு வரி செலுத்த வேண்டும் என்றும் விதிமீறிய கட்டடங்களை இடிக்க வேண்டும் என்றும் பஞ்சாயத்து தலைவர் பொன்போஸ் 2007ஆம் ஆண்டு நோட்டீஸ் அனுப்பியிருந்தார். இந்த நோட்டீஸை எதிர்த்து எஸ்டேட் மேலாளர் தாக்கல் செய்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் எந்த விதிமீறலும் இல்லை என கூறி அந்த நோட்டீஸை ரத்து செய்து உயர்நீதிமன்றம் 2008ஆம் ஆண்டு உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த உத்தரவை எதிர்த்து பஞ்சாயத்து தலைவர் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டிருந்தது. இந்த மேல்முறையீட்டு மனுக்கள் நீதிபதி SM சுப்பிரமணியம் மற்றும் குமரப்பன் அடங்கிய அமர்வில் இன்றைக்கு இறுதி விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர் PS ராமன் ஆஜராகி சொத்து வரி விதிப்பது தொடர்பாக ஆய்வு செய்வதற்காக மட்டும்தான் கொடநாடு எஸ்டேட்டுக்குள் நுழைய அனுமதி கேட்பதாகவும் 2008ஆம் ஆண்டிலிருந்து எஸ்டேட்டுக்குள் யாரும் உள்ளே நுழைய முடியாத நிலை இருப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் கூடுதல் கட்டுமான பணிகள் மேற்கொண்டிருந்தால் என்ன செய்வது, அது ஆய்வு செய்தால்தான் அது பற்றி தெரியும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த சசிகலா தரப்பு வழக்கறிஞர் G. ராஜகோபாலன் 2023ஆம் ஆண்டு வரை வரி செலுத்தப்பட்டிருக்கிறதாக கூறி அதற்கான ஆதாரங்களை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தார். அது மட்டுமல்லாமல் கொடநாடு எஸ்டேட்டுக்குள் விதிமீறி எந்த கட்டுமானங்களும் மேற்கொள்ளப்படவில்லை என்று நீதிபதி உத்தரவில் குறிப்பிட்டுள்ளதாகவும் விளக்கம் அளித்தார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் ஆய்வு செய்தால்தான் இந்த விதிமுறைகள் மீறப்பட்டிருக்கிறதா இல்லையா என்பது தெரிய வரும், அதற்கு ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கிறீர்கள் என்ற ஒரு கேள்வியை நீதிபதிகள் எழுப்பினார்கள். இதற்கு பதிலளித்த சசிகலா தரப்பு மூத்த வழக்கறிஞர் அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையாக இந்த ஆய்வு முயற்சி மேற்கொள்ளப்படுவதாக பதிலளித்தார். இதையடுத்து எஸ்டேட்டை ஆய்வு செய்யவும் சோதனை செய்யவும் அதிகாரிகளுக்கு முழு உரிமை உள்ளதாக கூறிய நீதிபதிகள் விதிமுறைகளை பின்பற்றி ஆய்வு செய்யலாம் என அனுமதி அளித்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். மேலும் ஆய்வின் போது நடுநிலையுடன் செயல்பட வேண்டும் என்றும் அங்கிருப்பவர்களை தொந்தரவு செய்யக்கூடாது என்றும் உத்தரவிட்டு இந்த வழக்கை முடித்து வைத்திருக்கிறார்கள். விரிவான விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.